எல்லோருக்கும் ஹாய். 2025 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி கொடுத்து 50 வருடங்கள். இந்த 50 வருடங்களில் எவ்வளவோ வெற்றிகள், தோல்விகள் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. ரஜினிகாந்த் சிவாஜிராவ் கெய்க்வாட் 1950 டிசம்பர் 12 கர்நாடகா மாநிலத்தில் பிறந்து ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் பஸ் கண்டக்டராக இருந்தவர். அப்போது டைரக்டர் கே பாலச்சந்தர் கண்ணில் படுறாரு ரஜினிகாந்த். அவரோட ஸ்டைல் அவருக்கு பிடிச்சி போய் இவர் ஏன் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு தாட் அவருக்குள்ளே ஓடி அவரை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறார். 1975 அபூர்வ ராகங்கள்னு படத்தில் நடிக்க வைக்கிறார் ரஜினிகாந்தை. அவரோட சிறந்த நடிப்பை காட்டி கே பாலச்சந்திரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. அபூர்வ ராகங்கள் படம் தாறுமாறின ஹிட் ஆகுது ரஜினியோட ஆக்டில். அப்புறம் அந்த படத்தில் நடித்து ஹிட்டை கொடுத்ததன் மூலமாக அடுத்தடுத்த படங்களில் நடிக்க சான்ஸ் வருது. 1977 கிட்டத்தட்ட அந்த வருஷம் மட்டுமே 15 படங்களை நடிக்காரு ரஜினிகாந்த். அதில் அவர்கள் 16 வயதினிலே ஆடுபுலி ஆட்டம், காயத்ரி மாதிரியான படங்களில் வில்லன் ரோலில் நடித்து மிரட்டுறார். அதே வருஷத்தில் வெளியான எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் புவனா ஒரு கேள்விக்குரிய படத்தில் தன்னோட சிறப்பான ஆக்டை காட்டி தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த நடிகர்னு பேர் வாங்கினார் ரஜினிகாந்த். அப்புறம் 1978 பைரவியில் முக்கியமான ரோலில் நடித்தவர். அப்புறம் அதே 1978 எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் முள்ளு மலரும் படத்தில் நடித்து நம்ம எல்லாத்தையும் கலங்க வச்சிருப்பாரு ரஜினிகாந்த். அப்புறம் அதே வருஷத்தில் அவள் அப்படித்தான் படத்திலையும் நடித்து பாராட்டுகளை அள்ளி குமிச்சாரு ரஜினிகாந்த். முள்ளு மலரும் படத்துக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த நடிகருக்கான அவார்டை வாங்கினார். அப்புறம் வேறு டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ண படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். 1980 வெளிவந்த பில்லா படத்தில் டூயல் ரோலில் நடித்து ஹீ இஸ் த ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமான்னு பேரும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷனையும் கொடுத்துச்சு இந்த பில்லா. அப்புறம் முரட்டு காலைன்னு ஒரு மசாலா கலந்த படத்தை கொடுத்து கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் தில்லு முள்ளுன்னு ஒரு ஃபுல் டைம் காமெடி படத்தையும் கொடுத்து சிறந்த நடிகர்னு பேர் வாங்கினார், கலக்குனார். 1982 ஜெகநாதன் டைரக்ஷனில் வந்த 3 முகம் படத்தில் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணி மிகச்சிறந்த நடிப்பை காட்டி இந்த படத்துக்கும் அவார்ட்ஸ்கள் அள்ளி குமிச்சாரு ரஜினிகாந்த். தமிழ் மட்டும் இல்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லையும் நடிச்சுட்டு வந்தார். 1984 எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் வந்த நல்லவனுக்கு நல்லவன் படத்துலையும் மிகச்சிறந்த நடிப்பை காட்டி அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பெஸ்ட் ஆக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டை தட்டிட்டு போனார் ரஜினிகாந்த். அப்புறம் அடுத்தடுத்து படிக்காதவன், மிஸ்டர் பாரத், வேலைக்காரன், குரு சிஷ்யன், தர்மத்தின் தலைவன் மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாரு ரஜினிகாந்த். அப்போவே அவரோட ஸ்டைல், கிளாஸ், மாஸ் எல்லாத்தையும் காட்டி மிரட்டிருப்பாரு. அடுத்து 1989 ராஜாதிராஜா படமும் நல்ல ஹிட்டை கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸும் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் மணிரத்னத்தோட டைரக்ஷனில் வந்த தளபதி படத்தில் கலக்கிருப்பாரு. இந்த படத்தில் பாராட்டுகளை அள்ளிருப்பாரு ரஜினிகாந்த். அப்புறம் அடுத்தடுத்து அண்ணாமலை, மன்னன், உழைப்பாளின்னு பிளாக் பஸ்டரை கொடுத்து கமர்ஷியலாகவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் வந்த பாஷா படத்தில் ஒரு மிரட்டி படத்தை மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகபட்சமான வசூல் கலெக்ட் பண்ண ஹீரோவாக மாறினார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் ஸ்டைல், கிளாஸ், மாஸ் எல்லாமே காட்டி ஹீ இஸ் த சூப்பர் ஸ்டார்னு எகெயின் அண்ட் எகெயின் எல்லாரையும் சொல்ல வச்சாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பிட்வீன்லையும் நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த். அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் வந்த முத்து படத்தில் எளிமையான நடிப்பை காட்டி ஸ்டைல், மாஸ் கலந்த ஃபைட் சீன், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டி கலக்கியிருப்பார். அப்புறம் அருணாச்சலம் படத்துலையும் மிரட்டிருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் வந்த படையப்பால அவரோட ஸ்டைலுக்காகவே அவருக்கு அவார்ட்ஸ்களை அள்ளி கொடுத்துட்டே இருக்கலாம், மிரட்டிருப்பாரு. சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான்னு எல்லாரையும் சொல்ல வச்சிருப்பாரு. அப்புறம் அடுத்தடுத்த ஹிட் படங்கள். சந்திரமுகி அவரோட கெரியரில் அதிக நாட்கள் ஓடின படமாச்சு. அப்புறம் சங்கர் டைரக்ஷனில் சிவாஜி, எந்திரன் படத்தில் ரொபோட்டா நடித்து பிரம்மாண்டத்தை காட்டியிருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்புறம் சில தோல்விகள், ஸ்டோரி வைஸ் பட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் நல்ல லாபத்தை கொடுத்த படங்களில் நடித்தார். ரஞ்சித் டைரக்ஷனில் கபாலி, காலா, மாஸ், கிளாஸ், ஸ்டைல் கலந்து நடிச்சிருப்பாரு. சங்கரோட பிரம்மாண்ட டைரக்ஷனில் 2.0, அப்புறம் கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ஷனில் மசாலா கலந்த ஸ்டைல், மாஸில் வந்த பேட்டை, ஏஆர் முருகதாஸோட தர்பார்னு எல்லா படத்துலையும் அவரோட ஸ்டைல், கிளாஸ், மாஸை காட்டியிருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்புறம் சிறுத்தை சிவாவோட அண்ணாத்த, நெல்சனோட டைரக்ஷனில் வந்த ஜெயிலர் சூப்பர் ஸ்டாரோட கெரியரில் இதுதான் பெஸ்டஸ்ட்னு எல்லாருனாலையும் சொல்ல வச்சார். அவ்வளோ ஸ்டைல், கிளாஸ், மாஸ்க்கு பஞ்சமே இருக்காது அந்த படங்களில். அப்புறம் வேட்டையின் படத்துலையும் மிரட்டியிருப்பாரு, கலக்கியிருப்பார். அடுத்து லோகேஷ் கனராயோட கூலி படத்தில் நடிச்சுட்டு வர்றாரு. அந்த படமும் கூடிய விரைவில் திரைக்கு வர இருக்கு. இப்படி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 180 படங்களில் நடித்து கலக்கி மிரட்டியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.
ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து சினிமாவில் என்ட்ரி கொடுத்து தன்னோட திறமையை காட்டி நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல், உட்கார்ந்தா ஸ்டைல், சாப்பிட்டா ஸ்டைல், கை தூக்குனா ஸ்டைல், சிரிச்சா ஸ்டைல், ஃபைட்ல ஸ்டைல், டான்ஸ்ல ஸ்டைல், கோபத்தில் ஸ்டைல், சோகத்தில் ஸ்டைல், பார்த்தா ஸ்டைல், பேசின ஸ்டைல்னு ஸ்டைலாகவே பிறந்து ஆக்டிங்கில் மாசை காட்டி கிளாஸை காட்டி அன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்து இன்னைக்கு வர சூப்பர் ஸ்டார்னு ஒரே சூப்பர் ஸ்டார்னு பேரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே. வயசு ஆக ஆக ஸ்டைல் கிளாஸ் மாஸ் எல்லாமே போயிடும்னு பார்த்தா நோ வேன்னு சொல்லிட்டு வயசு கூட கூட இன்னும் ஸ்டைல் இன்னும் மாஸ் கிளாஸ் எல்லாமே கூட்டிகிட்டே தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 50 வருஷமாக தமிழ் சினிமாவில் இருந்து திறமையை மட்டும் காட்டி சூப்பர் ஸ்டார் ஆகி இன்னைக்கு வர அந்த கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் அல்ல. பட் இன்னைக்கு வர எத்தனையோ ஆக்டர்ஸ் வந்துட்டே இருந்தாலும் இவரோட ஸ்டைல் மாஸ் கிளாஸ்க்கு டஃப் கொடுக்க யாரும் வரல. இப்படி இவ்வளோ படங்கள் ஹிட் படங்களை கொடுத்து 50 வருஷத்தை அசால்ட்டாக தொட்டு ஸ்டில் இன்னும் இந்த குதிரை ஓடிட்டே தான் இருக்கான்னு டவுட் உள்ளவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இன்னும் அடுத்தடுத்த படங்களில் நடிச்சுட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 50வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு KS ரவிக்குமார் டைரக்ஷனில் வந்த படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ண முடிவெடுத்திருக்காங்க படக்குழு. உனக்கு வயசானாலும் உன்னோட அழகும் ஸ்டைலும் இன்னும் உன்னை விட்டு போலன்னு சொல்கிற மாதிரி இப்போ வர நடந்துட்டு இருக்கு அந்த டைலாக்கான மொமெண்ட். சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரோட 50வது வருஷத்துக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம்னு சொல்லிட்டு இன்னும் 50 ஆண்டுகள் 60, 70, 80ன்னு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் ரொம்ப பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய்.